இதுன்னு யாரை திருப்திப்படுத்த இவ்வளோ பேசுகிறீங்க? என்ன தான் உங்களுக்கு வேணும்? இவ்வளோ வீராவேசம் பேசிட்டு எதுக்கு போய் அமித்ஷா பார்க்குறீங்க? பிஜேபியோட 26, 31, 36, 41, 46 வரைக்கும் கூட்டணி இல்லைன்ட்டு, 46லேயும் கூட்டணி இல்லைன்ட்டு 2 மாதத்தில் போய் பிஜேபியோட சேர்ந்தீங்க. அன்றைக்கே நம்பகத்தன்மை போயிடுச்சு. கூவி கூப்பிட்டோம். கம்யூனிஸ்ட், விசிக்கான எந்த ஒரு கட்சியும் கூட்டணிக்கு வர மாதிரி தெரியல, வரவும் மாட்டாங்க. அப்போ இன்றைக்கி போய் வந்து நேற்று அவ்வளோ பேச்சு பேசிட்டு இன்றைக்கி போய் அமித்ஷாவை பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. அப்போ நடக்கிறது பிஜேபி. நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா அது பிஜேபி கவர்மெண்ட், அது உண்மை. அதுக்கு டைரெக்டாக பிஜேபிக்கு ஓட்டு போட்டு போடலாமே. உங்களுக்கு போட்டாலும் அதான் அர்த்தம். பிஜேபி உங்களை விழுங்கி கொண்டிருக்கிறது, இதுதான் உண்மை. அது கட்சிக்காரங்க ஒரு சில பேர் தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல, எடப்பாடியே அவர் ஒத்துக்கிறாரு. அவ்வளோதான். பிஜேபியோட ஒரு அங்கமாக நீங்கள் மாறிட்டீங்க. உங்களால் அமித்ஷா மோடியை எதிர்க்க முடியாது. கடைசி நேரத்தில் அவங்க உங்களுக்கு லாங் ரோப் கொடுக்குறாங்க, கடைசி நேரத்தில் இழுத்துருவாங்க. அவங்க சொல்கிறத கேட்டு தான் நீங்கள் செய்யணும். 4 வருஷம் என் கவர்மெண்ட் அவங்க தான் நடத்துனாங்கன்னு சொன்னீங்கன்னா அப்போ நடந்தது, ஒருவேளை ஜெயிச்சிங்கன்னா நடக்க போகிறது எல்லாமே பிஜேபி கவர்மெண்ட்டு. மக்கள் ஒன்றும் உங்கள் அடிமைகள் இல்லை, மக்கள் ஒன்றும் அதிமுக அடிமைகள் இல்லை. இது வந்து ரொம்ப ரொம்ப அதாவது ஜெயலலிதா வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, would have been turning on her graves, தன் சவக்குழிக்குள் ஜெயலலிதா புரண்டு படுத்து கொண்டிருப்பார்னுவாங்க.